குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். அது மைண்ட் ரினியூவல் மெசேஜ், மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் எம்ஆர்பி 20 வருஷம் ரிசர்ச்லேருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது. அதனால் இதை சொந்தமாக நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சித்தாந்தமாக பேசலை. உலகத்தில் பலரும் பல சித்தாந்தங்களை கொண்டு வந்து தோற்று போய்விட்டார்கள். எல்லாரும் அவங்கவுங்க சித்தாந்தம் எது தோணுதோ வாயில் தோணுதெல்லாம் சொல்லி, சிந்தனையில் வர்றதெல்லாம் சொல்லி, ஏதெல்லாமோ கடவுள் சொன்னார், அப்படி சொன்னார், இப்படி சொன்னாருன்னு சொல்லி, ஏதெல்லாமோ நான் பார்த்தேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன்னு சொல்லி குழப்பி விட்டார்கள். ஆனால் இப்போ 20 வருஷமாக நம்ம ரிசர்ச் பண்ணது எல்லா புத்தகங்களையும் யூனிவர்சலாக எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து ஜீரோலேருந்து தொடங்கி, ஜீரோவில் ஒன்றுமே தெரியாமல் 35 வயசில் ஒன்றுமே தெரியாமல் கடவுளை பற்றி ஜீரோ நாலேஜில் தொடங்கி எல்லாவற்றையும் ஆராய்ந்து ஒன்றொன்றும் கேட்டு புரிந்து தெரிந்து கடவுளை புரிந்து வந்த ஒரு விஷயம் எம்ஆர்பின்றது. அதனால் இதை கொச்சையாக நினைக்காதீங்க, இதை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இதை ஜஸ்ட்டு கேட்டுட்டு விட்டுடலான்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஆழமாக நீங்கள் கேட்க கேட்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம், பெரிய ஒரு வெளிச்சம் உங்களுக்குள்ளே வரும், நிச்சயமாக வரும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது ஏதோ சித்தாந்தம் ஒரு மனிதன் உட்காந்து பேசுறது கிடையாது. இது நிச்சயமாக ஆராய்ந்து அறிந்த ஒரு விஷயம். அதனால் ரொம்ப கவனமாக கேளுங்க. ரொம்ப 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 நீங்களும் ரொம்ப கவனமாக கேளுங்க. நீங்கள் போய் ஆராய வேண்டிய தேவையில்லை. இது கரெக்டு தானா, இது எங்கே இருக்குது, அங்கே இருக்குதா, இங்கே இருக்குதா, எதுவுமே தேட வேண்டாம். கரெக்டாக எல்லா வேலையும் நம்ம பண்ணியாச்சு. நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. அதனால தான் 20 வருஷம் நாங்கள் ரிசர்ச் பண்ணதுன்னு உங்களுக்கு 6 மாதத்தில் சொல்கிறோம். அதனால தான் கவனமாக கேட்கணும். அதனால தான் யாரெல்லாம் இன்னும் வரலையோ, இங்கே வரலையோ, இந்த வாரம் அடுத்த வாரம் வர்றதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணலையோ, அவங்க டேட்டும் டைமும் தயவு செய்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த வாரத்தில் எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. இனிமேல் அடுத்த வாரத்தில் இருக்கிறவங்க சில பேர் வீக் எண்டில் இல்லை, வீக் நடுவில் இருக்கிறவங்க, வீக் பிகினிங்கில் இருக்கிறவங்களாம் இருக்கீங்க. எல்லாருமே டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். வெரி இம்பார்ட்டண்ட். டேட் அண்ட் டைம் சொல்லணும். சடனாக நீங்கள் சொன்னீங்கன்னா கிளாஷ் ஆகும், வேறு யாருன்னா இருப்பாங்க, உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காம போகலாம். அதனால் டேட் அண்ட் டைம் முன்னாடி சொல்லிட்டிங்கன்னா உங்கள் டேட் அண்ட் டைம் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணப்படும். அதனால் தயவுசெய்து கூப்பிட்டு டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஆன்லைனில் பேசணுன்னு நினைக்கிறவங்க நீங்களும் சொல்லலாம், ஆன்லைனில் பேசலாம். அதுக்கு ஒரு எல்லாரையும் சேர்த்து வைத்து என்ன டைம்லாம் பார்த்துட்டு தான் அதை அரேஞ்ச் பண்ணணும். அது நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணலாம். எல்லோரையும் வரவேற்கிறோம். பாருங்கள், கடவுள் விஷயத்தில் நம்ம ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கிறோம். ஒரு விஷயம் என்ன தெரியாமல் இருக்கிறோன்னா, 3 4 காரியங்கள் அவருடைய ரொம்ப முக்கியமானது இருக்குது. ஒன்று ஓம்னி பொட்டன்ட் அப்படின்வாங்க, அப்புறம் ஓம்னி ப்ரெசன்ஸ் அப்படின்வாங்க, அப்புறம் ஓம்னிஷியன்ஸ் அப்படின்வாங்க, அப்புறம் ஓம்னி பெனவலண்ட் அப்படின்வாங்க. இதெல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் தெரிஞ்சுக்கணுன்றது. இதை தெரியாமல் நம்ம ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். அப்படி கிடையாது. அவர் ஓம்னி பொட்டன்ட் அப்படின்னா பயங்கரமான சக்தி வாய்ந்தவர், ரைட்டுங்களா? எல்லா விதத்திலும் எல்லா காரியங்களும் செய்யக்கூடியவர். ஓம்னி ப்ரெசன்ஸ் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருப்பவர், எல்லா இடத்துலையும் ஒரே சமயத்தில். பாருங்கள், அதுதான் பெரிய அதிசயம். பாருங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள்கிட்டையும் ஒரே சமயத்தில் அவர் பேச முடியும். ஒரே சமயத்தில் அவங்க உள்ளத்தில் பேச முடியும். அவங்க ஒருத்தரும் அவங்களுக்காக நினைக்க வைப்பார். அவங்களுக்காகத்தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற ஃபீலிங்கை, அவங்களுக்காக மட்டும்தான் கடவுள் இருக்கிறாருன்ற ஃபீலிங் அவங்களுக்கு நிச்சயமாக வர வைப்பார். அதுதான் ஓம்னி ப்ரெசன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. ஓம்னிஷியன்ஸுன்றது எல்லா நாலேஜும் உடையவர். எல்லா நாலேஜில் குறவே கிடையாது. அதாவது பிரபஞ்சத்தை உருவாக்குனதுலேருந்து எல்லா நாலேஜும் தரித்து கொண்டிருக்கிற ஒரு சக்தி, ரைட்டா? ஓம்னி பெனவலண்ட்லாம் பெரிய பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் எல்லா நன்மைகளும் செய்யக்கூடியவர். இந்த 4 தன்மையும் நமக்கு உண்மையாகவே உணரத் தொடங்கிட்டோன்னா, ஓம்னி பொட்டண்ட்டாக அவர் உணரத் தொடங்கிட்டோன்னா, பெரிய சக்தி வாய்ந்தவராக நம்ம உணரத் தொடங்கிட்டோன்னா, ஓம்னி ப்ரெசன்ஸாக, அதாவது அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, எங்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாரு. இதே மாதிரி உங்ககிட்ட பேசுகிற அதே ஸ்டைலில் ஜப்பான்காரர்கிட்ட பேசுவார்.
அதுதான் அதுதான் கடவுள். அப்படி இல்லைன்னா அது கடவுள் கிடையாது. ஒரு இடத்துக்கு மாத்திரம் அப்படின்னு சொன்னால் கடவுள் கிடையாது. ஒம்னி ப்ரெசன்ஸாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் உலகம் ஃபுல்லாக பேசணும். நம்ம சொல்கிற விஷயம் உலகம் ஃபுல்லாக பேச முடியும். அதாவது பாருங்க, விநாயகர் நம்ம சொல்கிறோம், வினை தீர்த்த விநாயகர். இது உலகம் ஃபுல்லாக சொல்லணும். அந்த கான்செப்டை சரியாக கற்றுக்கணும். ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்குது. அது எங்கேயோ நடந்தது, என்ன நடந்தது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அவரை எல்லா இடத்துலையுமே பொருந்துகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். எல்லா கடவுளுக்கும் மேலானவர் அப்படின்னு. அதாவது இந்த குட்டி குட்டி கடவுள் அங்கங்கே வச்சுக்கிறாங்க பாருங்கள், எல்லாத்துக்கும் மேலே முழு முதற் கடவுள் அப்படின்றவர் தான் விநாயகர். அவர் முழு முதற் கடவுள்னா உலகத்துக்கே. அப்போது எல்லா இடத்துலையும் அவர் பிரசன்ஸாக இருப்பார். பயங்கரமான சக்தி வாய்ந்தவராக இருப்பார். பயங்கரமான ஞானமுடையவராக இருப்பார். பயங்கரமான அற்புதங்களும் அதிசயங்களும் பண்ணுறவராக இருப்பார். இப்படிப்பட்டவரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது விட்டுட்டு விநாயகர் சதுர்த்தி வருஷத்துக்கு ஒரு தடவை 3 நாள் சும்மா அப்படி வச்சுட்டு கடலில் கொண்டு போய் போடக்கூடியவர் அல்ல. தெரிஞ்சுங்க, அப்படிப்பட்டவர் அல்ல விநாயகர். பிள்ளையானவர்ன்றவர் அப்படிப்பட்டவர் அல்ல என்பதை தெரிந்து கொண்டாலே, அந்த முழு முதற் கடவுள் உங்களுக்குள்ளே வந்தாலே உங்களுக்கு வெளிச்சம் வந்துடும். பயங்கரமான வெளிச்சம் வந்துடும். இதை தெரிந்து கொண்டாலே, அதை புரிந்து கொண்டு அதை ஃபீல் பண்ண தொடங்கிட்டாலே உயிரானவர் உங்களுக்குள்ளே செயல்பட தொடங்கிடுவார். அந்த பிள்ளையானவர் அழகாக புரிய வைப்பார். அழகாக கடவுளானவர் புரிய வைப்பார். இது இந்த இந்த சிஸ்டம் இப்போ தொடங்குது இல்லைங்க. தொடக்கத்துலேருந்தே உலகம் தொடங்கும் போதே அவர் தொடங்கிவிட்டார் அதுக்கான செயல்களை செய்கிறதுக்கு. ஆனால் பிள்ளையானவர் வர்றதுக்கு லேட்டாச்சு. ஏன்னா பிள்ளையானவர் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது என்பதை மனிதன் உணர்ந்து கொள்ள நிறைய வருஷங்கள் அவர் இல்லாமையே நடத்தி வச்சார் இந்த உலகத்தை. எல்லாம் விழுந்தாங்க, யாராலையும் நிற்க முடியல, கட்டசக்தி முன்னாடி நிற்கவே முடியல. அப்புறம் தான் பிள்ளையானவர் வரார். ஏன் அவர் அவ்வளோ லேட்டாக கொண்டு வந்தார்னா, அவருடைய அருமை தெரிவதற்காக. அப்போ தான் அவருடைய அதிகாரம், அவருடைய சக்தி, அவருடைய பலம் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. அதனால தான் அவர் முழு முதற் கடவுள் அப்படின்னு கடவுளை தீர்மானித்தார். அதனால தான் பழனியில் ஆண்டியாக காலையெல்லாம் வச்சுட்டு ராத்திரி அரசன் ஆகிறாங்கன்னு சொன்னால் அதுவும் தெரியாது இவங்களுக்கு. என்னென்னா, நிச்சயமாக அவர் அரசாளப் போகிறார். நம் உலகத்தை அரசாளப் போகிறார். நம்மெல்லாம் பிரஜைகளாக இல்லை, மந்திரிகளாக அவர் கூட உட்கார போகிறோம். பிரஜைகளாக கிடையாது. அதுக்காக தான் நம்மளை தயார் பண்ணிகிட்ருக்கிறார். அதனால் இது சின்ன விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். அதனால் ரொம்ப ரொம்ப ஆழமாக சிந்தித்து இது கூட வரும்போது உங்களுக்கு இப்போது இந்த ப்ரெசன்ட் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னதாக தெரியும். பாருங்கள், இதை தெரியலன்னா, இந்த விஷயம்லாம் தெரியலன்னா, இந்த உலகத்துக்கு காரியெல்லாம் ரொம்ப பெருசாக தலையில் வச்சுக்கிட்டு வேதனையில் இப்படி நடப்போம். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அடப்போயா அப்படின்னு தள்ளி விட்ருவோம் எல்லாத்தையும். எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு தோணினாலும், நீ சைடில் அங்கே கடை அப்படின்னு சொல்லுவோம் கெட்ட சக்திக்கிட்ட. நீ சும்மா என்ன குழப்பிட்டுருக்காத, சைடில் இரு, என்கிட்ட ரொம்ப பலமானவர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம பேசணும். அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்துருக்கிறார். இந்த அதிகாரத்தை உபயோகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பலத்துடன் எழும்புங்கள். பெரிய காரியங்களை செய்யுங்கள். ஒன்று சேருங்கள். பலரையும் ஒன்று சேருங்கள். எல்லோரையும் சேர்க்கும் சக்தியை உங்களுக்கு கடவுள் தரட்டும். பலரையும் ஒன்று சேர்த்து கொண்டு வாருங்கள். பெரிய காரியங்களை நம்ம இந்த உலகத்தில் செய்வோம். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.